அம்பானி குடும்பம்னா இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலையும் யாருக்கும் தெரியாமல் இருக்க முடியாது. இதில் முகேஷ் அம்பானி உலக பணக்காரர் பட்டியலில் இருக்கிற நிலையில் பெரிய நஷ்டத்தில் இருந்து மீண்டு வராரு அவரோட தம்பி அனில் அம்பானி. திவால் நிலையை பதிவு செஞ்ச அனில் அம்பானி எப்படி மீண்டு வராரு பார்க்கலாம். இந்தியாவோட பெரும் பணக்காரர்கள் பட்டியல்ல முகேஷ் அம்பானி வலம் வர்றது ஒரு பக்கம்னா, அவருடைய உடன்பிறப்பான அனில் அம்பானி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. 2008 அனில் அம்பானி உலக பணக்காரர்கள் பட்டியல்ல 6வது இடத்துல இருந்தாரு. அப்போ அவரோட சொத்து மதிப்பு இன்றைய ரூபாய் மதிப்புல சுமார் 33,600 கோடி. இவ்வளோ சொத்து மதிப்போட இருந்த அனில் அம்பானி தான் கடந்த 2020 பிரிட்டிஷ் நீதிமன்றத்துல திவால் நிலைய பதிவு செஞ்சிருந்தாரு. ஆயிரக்கணக்கான கோடி கடன்களால அவரோட ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் திவால் நிலைக்கு தள்ளப்படும் சூழல்ல இருந்தும் அதிலிருந்து விடுபட போராடின. கடன் கொடுத்த சீன வங்கிகள் உள்ளிட்டவையும் கிடுக்குப்பிடி போட்டாங்க. இந்த சூழல் இப்படியே நிக்கல. முயற்சியை கைவிடாம இருந்தா எல்லா நிலையும் மாறும்னு சொல்வாங்கல்ல, அப்படிதான் 2023 ரிலையன்ஸ் பவர் நிறுவனம் அதன் கடன்களை திருப்பி செலுத்த தொடங்கிடுச்சு. 2024 மார்ச் மாதத்திற்குள்ளாக 1023 கோடி ரூபாய் கடனை திருப்பி செலுத்தியதா சொல்லப்படுது. தொடர்ந்து ஆகஸ்ட் மாதத்துல 800 கோடி என சமீபத்துல 3872 கோடி ரூபாயை வங்கிகள்ல செலுத்தி கடனில்லா நிலையை எட்டிருச்சு. இந்த தகவல்களால தான் ரிலையன்ஸ் பவர் நிறுவனத்தோட பங்குகள் சமீப காலமா விலையேற்றம் கண்டிருக்கு. சமீப நாட்கள்ல அந்நிறுவனத்தோட பங்குகள் 35% வரைக்கும் உயர்ந்திருக்கு. கடந்த ஆண்டு அக்டோபர்ல ரிலையன்ஸ் பவர் நிறுவனத்தோட ஒரு பங்கோட விலை 15 ரூபாய் 53 காசுகள் அப்படின்னு ஓராண்டுல இல்லாத அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சுச்சு. அந்நிறுவனத்தோட சந்தை மதிப்பும் 6,238 கோடி ரூபாயா குறைஞ்சிடுச்சு. அடி மேல அடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அப்போ அனில் அம்பானியோட நிலைமை. ஆனா இப்போ நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. ரிலையன்ஸ் பவர் நிறுவனத்தோட ஒரு பங்கோட விலை சுமார் 44 ரூபாய், சந்தை மதிப்பு 17,000 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. நிறுவனத்தோட கடன் இல்லா நிலை முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். 10 ஆண்டுகளுக்கு மேலா பல்வேறு போராட்டங்களை சந்திச்சு வந்த அனில் அம்பானி முயற்சியை கைவிடாம முயன்றதால இப்போ முன்னேற்ற பாதைய மீண்டும் எட்டியிருக்காரு. மகன்களோட உதவியோட தொழில மீண்டும் மீட்டெடுத்து வராரு அப்படின்னு தான் சொல்லணும். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.